ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 16 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து குமரன் வந்து கங்காக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி குடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப காவேரி அங்க நின்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்ப அவங்க அம்மா வேற பாசிப்பயிறு கஞ்சி கொண்டு வந்து குடுக்குறாங்க. இதையும் குடி அப்படின்னோனே, இப்ப கங்கா வந்து இதெல்லாம் எப்படிம்மா என்னால குடிக்க முடியும்? இவர் வேற ஒரு பக்கம் இது தர்றாரு அப்படி சொல்லிட்டு 2 பேசிட்டு இருக்கும்போதே, சாரதா வந்து காவேரிய பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு, "நீ என்னடி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உனக்கும் கஞ்சி வேணுனா அங்க இருக்குது போய் குடி" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போனே கங்கா என்ன சொல்றாங்கன்னா, "என்னம்மா எனக்கு மட்டும் ஊத்தி குடுத்தல்ல, அவளுக்கும் அதே மாரி ஊத்தி குடு" அப்படின்னோனே, "என்னடி புள்ளத்தாச்சி புள்ளைக்கும் அவளுக்கும் ஒரே மாரியா பார்ப்பாங்க? ஒரு கை வேல கூட பார்க்க மாட்டேங்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா திட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. இப்போ கங்கா வந்து, "நீ குடிடி" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட குடுக்கும்போது, காவேரி எனக்கு வேணாங்கானோனே, இப்போ குமரன் வந்து காவேரி கிட்ட வந்து டேப்லெட்ஸ்லாம் எடுத்து கேட்குறாரு. அப்பறமா உடனே காவேரி வந்து அதெல்லாம் பார்த்து எடுத்து குடுக்கும்போது, காவேரி என்ன யோசிக்கிறாங்கன்னா, "இதெல்லாம் நம்மளும் சாப்பிடணும்ல, இதெல்லாம் நம்மளும் வாங்கணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே எடுத்து குடுக்குறாங்க. இங்க கீழ என்ன ஆகுதுன்னா, சாந்தி வந்துடுறாங்க. அப்ப குமரன் போய் கூப்பிட போறாரு. விஜய் ஓடி வர்றாரு. ஏற்கனவே இந்த மாரி நியூஸ் கேட்டு அங்கருந்து வந்தார்ல. அப்பதான் வர்றாரு. ஓடி வர்றாரு. அப்ப ஹவுஸ் ஓனரும் சா சாந்தியும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி நீங்க போன முகூர்த்தத்திலேயே உங்க மருமக வர வச்சுட்டாளா, கன்சீவா இருக்காளா அப்படிங்கிற விஷயத்த இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அத விஜய் கேட்டோனே அப்படியே அவர் பாவம் ரொம்ப சந்தோஷத்துல வந்தாரு. அப்படியே அமைதியாயிடுறாரு. அப்புறமா அவங்க போகும்போது குமரன் திரும்பி விஜய பார்க்கும்போது, விஜய் வந்து ஆக்ஷன்லயே இப்படி குழந்தை வந்துட்டுல சூப்பர் அப்படிங்கிற மாரி கையாலே ஆக்ஷன்ல காட்டுனோனே குமரன் சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு. இப்ப விஜய் வந்து ச்சே! அப்படி சொல்லிட்டு இது பண்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து மெடிக்கல் ஷாப்ல போய் டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது, விஜய் வந்து ஓடி வந்து அப்படிங்கிறாங்க. அப்புறமா உடனே காவேரி வந்து நீங்க வர 1 வாரம் ஆகும்ன்னு சொல்லிட்டு, இந்த மாரி மாமி சொன்னாங்க. நீங்க என்ன சீக்கிரமாவே வந்துட்டீங்கன்னோனே, அப்ப நீ என்ன தேடி இருக்க அப்படின்னோனே, ஒரு ஃபோன் கூட பண்றதே இல்ல. நான் பண்ணாலும் நீ எடுக்கவே மாட்டேன்னோனே, காவேரி இனிமே நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவா சொல்ற? உண்மையாவா சொல்ற? அப்படின்னோனே, ஆமா அப்படின்னோனே, நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? அப்படின்னோனே, இந்த மாரி "இது என்ன வாங்கிட்டு வர? ஏன் உன் ஃபேஸே ஒரு மாரி இருக்கு?" சொல்லிட்டு அந்த கவர வாங்கி உள்ள இருக்க டேப்லெட்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. "இது எதுக்கு வாங்கிட்டு போறேன்னோனே, இது அக்காக்கு வாங்கிட்டு போறேன்னோனே, ஓ கோதுக்கா? அவ கன்சீவா இருக்கான்னு கூட நீ என்கிட்ட சொல்லவே இல்லல்லன்னோனே, நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா?" அப்படின்னோனே, காவேரி என்ன அப்படிங்கிற மாரியே பார்க்குறாங்க. இந்த மாரி நேத்து மாமி வேற ஃபோன் பண்ணிட்டு, "உங்க வீட்ல ஒரு குழந்தை வருதுன்னு" சொல்லிட்டு பாதியிலேயே ஃபோன வச்சுட்டாங்க. நான் என்ன நெனச்சேன் தெரியுமா? சிரிக்கக்கூடாது, கோவப்படக்கூடாது, இந்த மாரி ஸ்மைல்லே கேட்கணும் அப்படி சொல்லிட்டு கண்டிஷன்லாம் போட்டுட்டு நீ தான் கன்சீவா இருக்கியோன்னு நினைச்சு சந்தோஷத்துல வந்தேன். அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படின்னோனே காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் எனக்கு ரொம்ப ஆசை தான். ஒரு நாள்ல எப்படி குழந்தை வரும் என்ன? அப்படி சொல்லிட்டு, ஆனா எனக்கு வரும்ல. அப்ப பாரு நான் எப்படி இருக்கிறேன்னோனே, இப்ப காவேரி கேட்கறாங்க, "என்ன செய்வீங்க?" அப்படின்னோனே, "உன்னை கீழயே விட மாட்டேன். அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்குவேன்னோனே, "அப்ப இப்ப தாங்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "நான் உன்ன தாங்க தானடி செய்றேன். நீ தான் வெண்ணிலாவ வச்சுட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க." அவங்க மாமா ஒருத்தர் விஷயம் கேட்டு தான் நானே போனேன். அப்புறமா நான் பாட்டுக்கு மாமி சொன்ன விஷயத்த கேட்டு இங்க வந்திருந்தேன். அப்படியே சென்னையிலேருந்து மதுரையிலேருந்து 6 மணி நேரத்துல சென்னைக்கு வந்து நின்றுருக்கேன். எவ்வளோ வேகமா வந்திருப்பேன்னு பார்த்தல்ல. இங்க வந்து பார்த்தா இப்படி டிசப்பாயிண்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு. அப்பனாச்சும் காவேரி சொல்லி இருந்திருக்கலாம். அவங்க எதுவுமே சொல்லாம அப்படியே விஜய் சொல்றதே கேட்டுட்டே இருக்கிறாங்க. அதுக்குள்ள அங்கருந்து சாரதா வராங்க. சாரதா பார்த்தோனே, "ஐய்யய்யோ! அம்மா, அம்மா போங்க, போங்க" அப்படி சொல்லிட்டு விஜய விரட்டி விட்டுட்டு, அவங்க அம்மா கிட்ட போய் பேசிட்டு வராங்க. இப்ப சாரதா என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு உன் லைஃப்ப பார்த்தா தாண்டி கவலையா இருக்குது. பேசாம நீ அந்த பையன் கூடயே போய் வாழ்றன்னா போய் வாழு. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அந்த பையன் அந்த பொண்ண வேற வீட்லயே வச்சிருக்கானே! அந்த பொண்ணு போயிட்டா கூட அவனுக்கு ஒரு வாய்ப்பு கூட குடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அவங்களோட கவலையெல்லாம் காவேரி கிட்ட சொல்லிட்டே வராங்க. இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "என் லைஃப்ப நான் பார்த்துக்குவேன்ம்மா. நீங்க கவலைப்படாதீங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு 2 பேருமா நடந்து வந்துட்டே இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.